அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு புதிய உடைகள் எடுப்பது தவறல்ல, அணிவதும் தவறல்ல. அந்த உடை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. உடல் பருமனான ஒருவருக்கு டைட்டாகவும், உடல் லேசான ஒருவருக்கு தொளதொளவும் அல்ல. தகுதியான வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2:10 சொல்லுகிறது. உடை உடலை மறைப்பதற்கே என்ற விழிப்புணர்வுடன் உடை அணிய வேண்டும். லேகியோன் ஆண்டவரை அறியாததுக்கு முன் தன் உடலில் உடை இல்லாமையை அறியாதிருந்தான். ஆண்டவரை அறிந்த பின்பு நல்ல வஸ்திரம் தரித்தான். நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய சபைகளும் உடை கட்டுப்பாடு ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தகுதியான வஸ்திரத்தினாலும் கர்த்தரை சந்தோஷப்படுத்த கிறிஸ்துமஸ் நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். உடை கட்டுப்பாடு கிறிஸ்து சந்தோஷப்படுகிற கிறிஸ்துமஸ்.